ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இட்லி மாவு அரைக்காத வீடுகளே ஆல்மோஸ்ட் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இட்லி மாவு அரைப்போம். ரொம்ப சாஃப்டாக இட்லி இருக்கணும் அப்படின்னு நினப்போம். ஸோ அந்த சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா 4:1. இந்த 4:1 வந்து போட்டால் கரெக்டாக இட்லி வருமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காதுங்க. ஒவ்வொரு உளுந்தை பொறுத்து மாறும். இங்கே நான் யூஎஸ்ஏல யூஸ் பண்ணுற உளுந்து வந்து ஸ்வாத் பிராண்டோடது. ஸோ அதுக்கு 4 டம்ளர் இந்த டம்ளர் ஆட்டி தலையை தட்டி அரிசி எடுத்தேன் அப்படின்னா இந்த டம்ளரில் 3/4 டம்ளரை விட கொஞ்சம் அதிகமாக வந்து நான் உளுந்து சேர்ப்பேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 1 கப்பு உளுந்து போட்டேன் அப்படின்னா இட்லி வந்து ஓவர் சாஃப்ட் ஆகி அப்படியே சப்பையாக ஆகிடும். ஸோ அதனால் நான் 3/4 கப்பை விட கொஞ்சம் கூடுதலாக எடுத்துப்பேன். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 4 கப்பு இட்லி அரிசி அளந்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப்பு உளுந்து அளந்து எடுத்து வச்சுட்டு அந்த அளந்து வச்சுருக்கிற உளுந்துலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் தாராளமாக ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைக்க ஆரம்பிக்கலாம். அரைக்கிறதுலேயும் முக்கிய விஷயம் இருக்குங்க. நம்ம உளுந்து அரைக்கிறதுல ரொம்ப கவனமாக அரைக்கணும். ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டுட்டு நிறைய தண்ணியை ஊற்றிட்டு டைம் செட் பண்ணிவிட்டு அரைக்கட்டும் அப்படின்னு நம்ம வந்து விட முடியாது. ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டுட்டு நம்ம உளுந்தை ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை தான் ஊற்றி ஊற்றி அரைக்கணும். ஸோ ஒரு 5-10 நிமிஷம் ஓடினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிற உளுந்தெல்லாம் நல்லா வலிச்சு விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு 25-30 நிமிஷம் பொறுமையாக வந்து அரைய விடுங்க. அப்போ தான் நல்லா உளுந்து பூத்து நல்லா பந்தாட்டம் வரும். ஸோ இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா அரைப்பட்டு நல்லா பந்து போல் இருக்குது. இப்போ இதை அள்ளிட்டு அரிசி போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இனிஷியலி எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் நாங்கள் யூஎஸ் வந்துட்டோம். அப்போல்லாம் எனக்கு இட்லி மாவை அரைக்கவே தெரியாது. நானும் நிறைய தடவை ட்ரை பண்ணுவேன். ஃபஸ்ட்டு மிக்ஸி இருந்தது, மிக்சியில் அரைச்சி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் கிரைண்டர் வாங்கினோம், கிரைண்டரில் அரைச்சி பார்த்தேன். அப்போயும் எனக்கு சாஃப்டாக இட்லியே வராது. அந்த சாஃப்டான இட்லி வரணும், சாப்பிடணுன்னு அவ்வளோ ஏக்கமாக இருக்கும். நானும் நிறைய ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு ட்ரை பண்ணி தான் ஃபைனலி எனக்கு வந்து நல்லா சாஃப்டான இட்லி வந்துச்சு. அதில் நான் பண்ண சின்ன சின்ன தப்புகள் அதை ரெக்டிஃபை பண்ணியிருக்கிறேன். அதனால் அந்த டிப்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இப்போ என்னோடய இட்லியை சாப்பிட்ற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மல்லிகைப்பூ மாதிரி இட்லி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் சாப்பிட்றேன் அப்படின்லாம் எனக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் தைரியமாக இதை நீங்கள் நம்பலாம். இட்லி அரிசியை அரைக்கும்போது நம்ம வந்து பக்கத்துலேயே நிற்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அரிசியை போட்டுட்டு கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விட்டுட்டு இடையில ஒரே ஒரு தடவை ஓரத்தில் வலிச்சு விட்டால் போதும், நல்லா அரைப்பட்டுரும். அரைக்கிறதுக்கு இதுக்கு பக்குவம் அப்படின்னா ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக குறைன்னு இருந்தால் தான் இட்லி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தோசையும் நல்ல கிறிஸ்பியாக வரும். நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா இட்லி வந்து வழுன்னு ஆகிடுங்க. அதனால் கொஞ்சம் குறைன்னு பார்த்து அதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. ஸோ இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் எப்போதும் கையால் தான் கலக்குவேன். ஸோ நீங்கள் கையால் மிக்ஸ் பண்ணுறதுனால மிக்ஸ் பண்ணலாம், இல்லை கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அது உங்களுடைய இஷ்டம். மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலக்கிக்கிறேன். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க இட்லி சாஃப்டாக வரத்துக்கு. ரொம்ப மாவு வந்து தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா இட்லி வந்து சப்பையாயிடும். இதுவே நீங்கள் வந்து ரொம்ப கெட்டியாக மாவு அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து புளிச்சு வராது. அதனால் இட்லி சாஃப்டாக வராது. கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்படி மாவை அள்ளி இப்படி விட்டோன்னா ஓரளவுக்கு திக்காக அப்படியே விழணும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம பாத்திரம் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 3/4 வாசி இருந்தால் போதும். அதுக்கு மேலே இருந்ததுன்னா ஓவராக பொங்கி கீழே விழுந்துடும். அதனால் நான் வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் மாவை ஊற்றி வச்சுட்டேன். 2 பாத்திரத்தில் அவனில் 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அந்த அவனை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மாவை எடுத்து வைக்கிறேன். ஓவர் நைட் அப்படியே அவன்லேயே இருந்தது. காலையில் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு மேலே பொங்கி வந்திருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு பொங்கி வந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாவை கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அதில் அவ்வளோ பபிள்ஸ் இருக்கும். அந்த பபிள்ஸ் தான் நம்ம இட்லி சாஃப்டாக வரத்துக்கு முக்கிய காரணம். ஸோ எந்த அளவுக்கு பப்புலியாக ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் மாவு. இப்போ நம்ம இட்லி ஊற்றலாம். இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாவை போட்டு அடின்னு போட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி அடித்தோன்னா அந்த பபிள்ஸ், ஏர் பபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உடஞ்சி போயிடும். அப்புறம் இட்லி வந்து சாஃப்டாக வராது. அதனால் ஜஸ்ட் லைட்டாக அப்படி ஜென்டிலாக ஒரு கலக்கிட்டு நம்ம அப்படியே இட்லி தட்டில் ஊற்றினோம் அப்படின்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். நான் வந்து பர்சனலி எனக்கு இட்லி குக்கர் பிடிக்காது. இந்த மாதிரி
இட்லி தட்டில் துணி போட்டு அவிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அதனால நான் வந்து இட்லி துணி தான் எப்போதும் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதே மாதிரி நம்ம இட்லி வேக வைக்கும்போது, இட்லி பானையில் தண்ணி ஊத்துறோம் இல்லையா? அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு ஆவி வரணும். அந்த ஆவி வந்ததுக்கு அப்புறம் தான் இட்லி தட்டை நம்ம வைக்கணும். அப்போ தான் இட்லி சாஃப்ட்டா வரும். நம்ம முன்னாடியே வச்சாலும் இட்லி அந்த அளவுக்கு சாஃப்ட்டா வராதுங்க. ஸோ இப்போ ஒரு 6 மினிட்ஸ் இட்லி தட்டில் வச்சுட்டு வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறேன். வெந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். நம்ம இட்லியை வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த துணியில் கூட இட்லி ஒட்டாது. அந்தளவுக்கு சாஃப்டாக வரும். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே துணியை எடுத்தோன்னா போதும். குண்டு குண்டாக அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி சூப்பரான இட்லி, ரொம்ப சாஃப்டான பஞ்சு போல் இட்லி ரெடி. நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. இந்த இட்லி கூட அப்படியே சாம்பாரை மேலே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க நம்ம சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.